திருவசனத்தை அதிகமாக மனனம் செய்யணும். ஒரு கேள்வி கேட்பேன், கோவப்படாதீங்க. எத்தனை பேர் தினம் ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்றீங்க? கை வைத்துக்க பார்ப்போம். தினமும் ஒரு வசனமாவது மனனம் செய்கிறது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்? சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். Unless there is a soup in the broth, you cannot get it in the spoon. It won't come. அப்போ ஆவியானவர் அந்த வேளையிலே உங்களுக்கு நினைப்பூட்டுவார். உள்ள இருந்தால் தானே நினைப்பூட்டுவார். உள்ளே இருந்தால் தானே நினைப்பூட்டுவார். நீ உள்ளே இல்லைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் எல்லாத்தையும் மறந்தாலும் இதை மறக்காதீங்க. ஒரு ஸ்டான்லி வந்தாங்க, நமக்கு பிரசங்கம் பண்ணாங்க, இது ஒன்றும் மறக்காதீங்க. தினமும் ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்ணாமல் காலை சிற்றுண்டி சாப்பிடாது. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இதுதான் எங்கள் அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். என்னோட என் தம்பி 2 வயசு இளையவன். எனக்கு வயசு 78, அவனுக்கு வயசு 76. ஐயோ, எங்கள் அம்மாட்ட நாங்கள் பட்டமே பாடு. நோ பைபிள், நோ பிரேக்ஃபாஸ்ட். ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணாமல் எங்களுக்கு காலை உணவு கிடையாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பசியின் கொடுமை. ஒரு நாள் முந்தின நாள் ராத்திரி சரியா இல்லை, வெறும் ரசம் சாப்பாடு. போய் பிளேட் எடுத்துகிட்டு உட்காடுறோம். நாங்கள் அப்போல்லாம் கிச்சனில் தரையில் உட்காந்து பிளேட்டு குண்டாமாட்ட போவோம். அவங்க அடுப்பாங்க, அதில் எடுத்து அந்த தோசையை எடுத்து தருவோம். தோசையை எடுத்துட்டாங்க, தட்டில் போட போகிறாங்க. போட்டிருக்கலாம்ல, ஏய் ஸ்டான்லி வசனம் படிச்சிட்டியா அப்படின்னாங்க. ஏம்மா முதல்ல தோசையை போடுங்கம்மா. மாட்டேன்ட்டாங்களே. திருப்பி அந்த தோசையை எடுத்து அவங்க சட்டியில் போட்டாங்களே. அம்மா பசிக்குதுமா, பசியோட போ, ஒன்றும் பண்ணாது, சாக மாட்டா. சாக மாட்டான்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. என்ன இந்த மாதிரி கொடூரமாலாம் பேசியிருக்காங்க. நானும் என் தம்பியும் பேசிக்குவோம், ஏன்டா நம்ம அம்மா மட்டும் இப்படி இருக்காங்க, மற்ற அம்மாமாரெல்லாம் இப்படி இல்லையே, அன்பாக இருக்கிறாங்களே. எங்கள் அம்மா பேர் வேற அன்பு, இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா, ஒரு நாளிலே ஒரு திருமறை போதகரை அவர்கள் உருவாக்கி கொண்டிருந்தார்கள் என்று அவர்களுக்கு அன்றைக்கு தெரிந்திருக்குமா? தெரிந்திருக்குமா? இன்னைக்கு இங்கிலீஷில் வசனத்தை மனப்பாடமாக சொல்லுவேன், அதே வசனத்தை அப்படியே அக்ஷரமாக தமிழில் சொல்லுவேன். ஏன்? அம்மாட்டப்பட்ட பாடு. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எங்களுக்கு காலையில் ஒரே குஷியாக இருக்கும். என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் மட்டன் கிடைக்கும். அதுவும் 1/4 கிலோ வாங்குவாங்க, அவ்வளோதான். அதுக்காக வாரம் பூரம் காத்திருப்போம். சாப்பிட போகும்போது மறுபடியும் கேள்வி, சங்கீதம் படிச்சிட்டியா? மற்ற நாள் ஒரு வசனம், ஞாயிற்றுக்கிழமை சங்கீதம். இந்த ஒரு மட்டன் சாப்பாட்டுக்காக வாரம் பூரம் காத்து கிடந்து இந்த சங்கீதம் படிக்காதனால நாங்கள் சாயங்காலம் தான் சாப்பாடு கொடுப்போம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு பாடத்தை திணிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் சொல்கிறீங்க? படிடா படிடா படிடி படிடி படி. யூகேஜிக்கெல்லாம் இப்போ டியூஷன் இருக்கு. பம்ப் பண்ணு. ஏன்? சிஎம்சியில் கிடைக்கணும், எம்பிபிஎஸ் கிடைக்கணும். ஆண்டவர் சொல்வார், என்னுடைய வேதத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், நீங்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினீர்கள், ஆகையால் உங்கள் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். உங்களை மறந்து விடுவேன்னு சொல்லல, நல்ல கவனிங்க. உங்கள், ஏன்னா பிள்ளைகளை தான் நாம் நம்மளை விட அதிகமாக நேசிக்கிறோம். உண்மை தானே? பிள்ளை சோகம் இல்லாமல் இருந்தால், ஐயோ இந்த வியாதி எனக்கு தொலையக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல. ஆண்டவர் எங்கே கை வைக்கிறார் பாருங்க. ஸோ உங்கள் வீட்டிலே வேதத்திற்கு முதலிடம் கொடுங்கள். பெரியவர்களும், பிரதர் எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு, 65 ஆயிடுச்சு, இனிமே எங்கே பிரதர் மனப்பாடம் பண்ணுறது? நீங்கள் முந்தையே அதை சொல்லியிருக்கணும். வயசான பிறகு மனப்பாடம் பண்ண முடியல. அப்படியா? சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டால் மறக்கிறாங்க, பெரியவங்க சண்டை போட்டால் மறக்கிறீங்களா? என்ன அப்படி முழிக்கிறீங்க? என்னடா அப்படி எங்கேயோ கை வைக்கிற? பெரியவங்க சண்டை போட்டால் மறக்க மாட்டீங்களே. ஞாபக சக்தி பெரியவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி, அப்படிதானே? என்ன தலையாட்டவே மாட்டேங்க. புரியுதா உங்களுக்கு? வசனத்திற்கு முதலிடம் கொடுங்கள், வெற்றி வாழ்க்கை உங்களுடைய என்பது என்னுடைய உறுதி அல்ல, அது ஒரு அத்தாட்சி, நிச்சயம். அது முக்கியமாக உங்களுக்கு நடந்தே தீரும். நான் ஒரு வேத போதகன். எனக்கு ஆண்டவர் இன்னொரு வாழ்க்கையை கொடுத்தார்.
60 வருஷமாக பைபிள் படிக்கிறேன். இன்னொரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தா இந்த பழைய பைபிளே தாங்க ஆண்டவரேன்னு கேட்பேன். நான் ஒரு வேத பிரியன், வேத பைத்தியன். போகிறோம் சர்ச்சுக்கு, பைபிள் எடுக்கலை, ஒரு சின்ன ஜெப புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போகிறோம். ரோட்டில் போகணும், ஏய் ஸ்டான்லி, கிறிஸ்டபர், பைபிள் எடுத்தீங்களா? அந்த காலத்தில் பைபிள் பெருசாக இருக்கும், இப்போ தான் சின்னதாக இருக்குது. ரொம்ப ஹெவியாக இருக்குமா? அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ இன்னைக்கு பைபிளை சுமந்தா பைபிள் நாளைக்கு ஒன்னே சுமக்குண்டா. இன்னைக்கு நீ பைபிளை சுமந்தா என்னை பைபிள் தான் இத்தனை வருஷம் சுமந்துருக்கு. வெற்றி வாழ்க்கை என்றால் திருவசனத்தை சார்ந்த